வணக்கம் லலிதா டெய்லர்ஸ். இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக அளவு சட்டையை வச்சு எப்படி சட்டை கட்டிக்க மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து சட்டை வீடியோ நிறைய போட்டே வரோம். நம்ம என்ன ரீசன்னா எல்லாரும் ரொம்ப ஈஸியாக சட்டை தைக்க கற்றுக்கணும், அந்த ஒரே ரீசன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது முழுக்க எந்த டேப்பும் இல்லை, டேப்பே வைக்காமல் அவங்க கொடுத்த அளவு சட்டையை வச்சு அப்படியே நம்ம அளவு போட்டு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சட்டையை எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு முதல்ல இந்த பட்டிக்கான மார்க்கை நீங்கள் அளந்துக்குங்க. எப்பயுமே பட்டிக்கான மார்க் வந்து 2 இன்ச்சுங்க. இது கச்சா வந்து லிபர்ட்டி பாட்டில் தான். கீழே லிபர்ட்டி பாட்டில்னால் நீங்கள் நிறைய துணி ஒன்றுன்னு அவசியம் இல்லை. முதல்ல இதை ஸ்ட்ரைட் பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரே லெவலாக இதை பீஸை முதல்ல கட் பண்ணி எடுத்துடுங்க. நீங்கள் இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சாவே போதுமானது. லிபர்ட்டி பாட்டிலுக்காக லிபர்ட்டி பாட்டுக்கு நீங்கள் அளவு வச்சுங்க. இது ஃப்ரண்ட் பட்டிக்கான மார்க். இது 2 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி சட்டையை வந்து முதல்ல நீங்கள் கால் போட்டுங்க. பட்டனெல்லாம் போட்டுக்கிட்டு இது சென்ட்ரு பகுதி இதை இந்த பட்டி, இந்த பட்டி மேலே போவோம். இந்த காஜா பட்டி எப்பவுமே மேலுக்கு வரும். இந்த பட்டன் பட்டி எப்பவுமே உள்ளுக்கு போவோம். இந்த மேலுக்கு வந்த பட்டியை இப்படி சென்ட்ரு பண்ணி பாருங்கள். மாற்றியா சட்டை வந்து டபுளாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி அளவு சட்டையை வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான முறையில் நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். அதே டைமில் தீபாவளி இந்த பொங்கல் சீசன் டைம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடை நீங்கள் கையாளலாம். பாருங்கள், இந்த அளவு பார்த்தீங்க. பார்த்து நீங்கள் 1/2 இன்ச்சு, இப்போ இந்த 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா அதே 1/2 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் கொடுக்குற அளவு சட்டையில் ரவுண்ட் ஷேப்போ இல்லை லிபர்ட்டி கட்டிங்கோ சரியில்லைனா நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியுது ஷார்ப்பாக வருது, ஆனால் லைட்டாக ஷேப் வரும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இஷ்டத்துக்கு அழகாக ஷேப் எடுத்துங்க. அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்த சட்டை சரியில்லைனாலும் நம்ம தான் வந்து சரி பண்ணி கரெக்டாக தைக்கணும். அதனால் இதை பார்த்துங்க. அப்புறம் இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் மடித்தாலும் சரி இல்லை ஓவர்லாக் பிடிச்சாலும் சரி இந்த அளவு போதுமானது. இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிங்க. இப்போ ஆர்மல் சைடு அதே மாதிரி 1/2 இன்ச்சு வச்சு கிளிக் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம போட்ட மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி இப்படியே நீங்கள் இப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இது காலர் வச்சுருக்காங்க. காலர் மாதிரியே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இந்த 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிங்க. ஷோல்டர் உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிடுச்சு. அதனால்
இதை கனெக்ட் பண்ணி இதை பார்த்துங்க. பார்த்துட்டு இங்கேருந்து லைட்டாக இப்படி பீஸை தூக்குனீங்கன்னா தெரியும். அப்புறம் இப்படி தூக்குனீங்கன்னா இந்த மார்க் போட்டுங்க. போட்டுக்கிட்டு அதே ஷோல்டரை கனெக்ட் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு மெஷர்மெண்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்த கரெக்டாக பிடிச்சிங்க. பாட்டில் சைடு பிடிச்சிட்டு இந்த பீஸை கரெக்டாக வச்சு இந்த பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துக்கு நேராக வச்சு 1/2 இன்ச்சு ஒரு மார்க்கு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்டையை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்டே நீங்கள் ஒரு வாட்டி ஆம்பல் சைடு இந்த மெஷர்மெண்ட்டே எடுத்து இந்த பாருங்க ஆம்பல் பகுதி இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பட்டியை ஒட்டிட்டு கீழேருந்து எப்படி மேலுக்கு வலிச்சிங்களோ அதே மாதிரி இந்த வலிச்சிங்கன்னா இது உங்களுக்கு தெரியும். கையை வச்சுக்கணுமா, கையை வச்சுங்க. வச்சுக்கிட்டு இந்த கையை ஒட்டி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் இந்த மாதிரி மெஷர் பண்ண ஈஸியாக நீங்கள் ஃப்ரண்ட் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணி பாருங்கள். இதுதான் ஒயர் அளவு. இப்போ இந்த அளவு நீங்கள் எடுத்துருக்கீங்க. இங்கேருந்து இல்லை சார் லூஸ் ஃபிட்டிங் சட்டை தான். அதனால் வந்து நீங்கள் கவர் தட்டுலாம் குறையணும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் அப்படியே தைச்சிடலாம். இல்லை கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக போடணுன்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள கவர் தட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நீங்கள் காலெலாம் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சட்டை கட்டிங்க. மார்க் அழகாக பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சட்டையை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆம்பல் அளவு எடுத்தீங்களா, உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு கிளியராக வரணும்னா அது நீங்கள் அந்த அளவு பார்த்துங்க. பாருங்கள் 9 இன்ச்சு வந்திருக்கு. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வரணும். அப்படின்றப்ப நீங்கள் ஷோல்டர்லாம் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி இது 9 இன்ச்சு வந்திருக்கு. இது வந்து கரெக்டான அளவு இல்லை உங்களுக்கு. இது ஃப்ரண்ட்டோட அளவு தான் உங்களுக்கு. மொத்தம் டோட்டலாக ஷோல்டர் அடிக்கிறப்ப அந்த பீஸ் மடிச்சு வரப்போ உங்களுக்கு 11 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த அர்க்காத்தை போட்டுங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த சட்டையை அளவு போட்டு எடுத்து ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டீங்க.
நீங்கள் அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், பேக்கை நீங்கள் அப்படியே போட்டுட்டு ஃப்ரண்ட்டையே போட்டு நீங்கள் ஈஸியாக பேக் எடுத்துடலாம். அதுக்கான ஐடியா தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். பாருங்கள், இந்த மார்க் வந்து 1 இன்ச்சு தள்ளிக்குங்க. இந்த மாதிரி தள்ளிட்டு மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணியா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு இறக்கி இந்த ஸ்ட்ரைட்டான மார்க்கை நீங்கள் போட்டு எடுத்துங்க. இப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய மார்க் வந்து இந்த மார்க்கும் இந்த மார்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த மார்க்கை விட்டுருங்க, இது மேலே கட்டியே விட்டுருங்க. இந்த மார்க்கு இந்த மார்க்கை நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம பேக்கை எப்படி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கை நீங்கள் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்க. இந்த மார்க்கை தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு இறக்கி நீங்கள் இது ஒயரை மார்க் பண்ணிங்க. இது பேக்குக்கான ஒயர் அது. இப்போ பாருங்கள், இதை போட்டு அப்படியே எப்படி ஈஸியாக நம்ம பேக் எடுக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பீஸை ஒட்டி நேராக போட்டுங்க. கீழே ஒட்டி இப்போ நம்ம கரெக்டாக போட்டாச்சு. இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு இந்த மார்க்கை ஸ்ட்ரைட் பண்ணுறேங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்கறதுக்கு எப்படி பார்க்கணும்னா பாருங்கள், இந்த லென்த்து தான் அங்கே வரணும். இந்த கோடுக்கு நேராக வச்சிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ வருது. உங்களுக்கு 1/2 இன்ச்சு பிடிக்க இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட்டை ஒட்டி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரண்ட்டை ஒட்டி மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கு. முதல்ல ஸ்லீவ் எடுத்துருவோம். ஸ்லீவுக்கு முதல்ல ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த மீதம் உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் வரும்.
இது நம்ம கப்புக்கு அரை இன்ச்சு பிடிப்போம், அதுக்கான மெஷர்மெண்ட் இது. வச்சுங்க. இது பாருங்கள், இந்த கப்பு போக இந்த பிட்டு என்னவோ அந்த அளவுக்கு நேராக இந்த மார்க்குக்கு நேராக வச்சுடுங்க. வச்சுட்டு இங்கே பிடிக்க மட்டும் அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டுருங்க. இங்கே இந்த ஷேப் வந்து ஃபிலிட் வச்சுருப்பாங்க, அந்த ஃபிலிட்டுக்காக இப்படி நவுன் தான் போவோம். அப்போ இந்த லூஸை வந்து ஃபிலிட் வச்சுட்டா அப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு, ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க்கு. மார்க் பண்ணி வச்சு இப்போ இது ஸ்லீவோட கரெக்டான அளவு நமக்கு வந்துட்டுருக்கோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டராக கட் பண்ணி எடுத்துருங்க. இதையும் சென்டர் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஒன் சைடு வந்து ஃப்ரண்ட் இது, அதே மாதிரி கவர் தட்டு எடுத்துருங்க. இப்போ ஒரே பிட்டு தர இப்போ நீங்கள் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணல, ஸ்லீவ் பட்டிக்கான ஓப்பனு, அதில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் கவர் தட்டு எடுக்கலாம். இப்போ நீங்கள் கவர் தட்டு எடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள், கவர் தட்டு எடுத்த பிறகு இது ஃப்ரண்ட் ஆகிடும், இந்த மேலே வலது வர பீஸ் வந்து பேக் ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இது பேக் இல்லையா, பேக்கு சைடு தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் வரும். அது நீங்கள் சென்டர் மடிச்சு போட்டு இந்த மாதிரி கீழிடுங்க. கீழிட்டிங்கன்னா 3 இன்ச்சு வைங்க. இப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இப்படி தான் நீங்கள் சட்டை கட்டிங் பண்ணி இருக்கணும். இப்போ 3ஆவதாக நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 4ஆவது ஷோல்டர் எப்படின்னு பார்த்துப்போம். நீங்கள் பேக் எடுத்துருப்பீங்க, பேக்கில் வந்து நீங்கள் பேக் சைடு வந்து இந்த பீஸ் மீந்திருக்கும் உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். முழுக்க நம்ம இந்த அளவு சட்டையை போட்டு நம்ம அப்படியே தான் கட்டிங் பண்ணுறோம். அது இப்போ பாருங்கள், நீங்கள் பேக்கு ஏற்கனவே கட் பண்ணியிருக்கீங்க, அந்த பேக் அளவு போட்டு மார்க் பண்ணிட்டுருங்க. இந்த மாதிரி சட்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சு ஒரு சென்டர் பண்ணிடுங்க. சென்ட்ரு கீழே இந்த மாதிரி சென்டர் வச்சுட்டு இது பிடிக்க அரைஞ்சி வச்சு ஒரு மார்க்கு. அதே மாதிரி கீழே நீங்கள் பிடிக்கவும் நீங்கள் அரைஞ்சி விட்டுட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி ஷோல்டர் லென்த்தை வச்சு மேலே அரைஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணுறேங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து சென்டர் பகுதியை குறிக்கும் உங்களுக்கு. சென்டரில் வைங்க மார்க்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷேப்பு. இது ஷோல்டர் அளவு வந்துச்சு உங்களுக்கு. இப்போ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இங்கே அரைஞ்சி விட்டு இங்கே மார்க் பண்ணிடுங்க. இது எவ்வளோ கவர் தட்டு எடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு வந்துச்சு.
உங்களுக்கு ஃபுல் லென்த்து இதே கரெக்டாக வந்திருக்கா செக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல் லென்த்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஏறி இருக்குது, அதனால் இந்த மாதிரி மடித்து இந்த ஃபுல் லென்த்தையும் பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மெஷர்மெண்ட்டு. இது 1/4 இன்ச்சு ஏறி இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சுக்கு ஷேப். நம்ம எந்த ஒரு டேப்பையும் இதில் வைக்கல. டேப்பையும் வைக்காமல் நம்ம முழுக்க முழுக்க சட்டையை போட்டு என்ன மெஷர்மெண்ட் அப்படியே தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம. அதனால் இந்த சட்டை வந்து கொடுத்த அளவு உங்களுக்கு அப்படியே கரெக்டாக வரும். புதுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேங்க, இல்லை புதுசாக இந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட்டிங் பண்ணிவிட்டு இந்த சட்டையை எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி